Good evening friends, welcome to your channel. நான் உங்கள் திவாகர் செல்வராஜன். ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். நேற்றைக்கு நிஃப்டி வந்து எங்கே முடிஞ்சிருந்தது, சாரி இங்கே முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான் நேற்றுக்கே இருந்தது. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கே சொல்லலாம் நம்ம. பட் ஓப்பன் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட். ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் வந்து இப்படி ஃபார்மாக இருக்குது. நேற்றுக்கு பார்த்துருப்போம். இந்த ட்ரெண்ட் வந்தேன்னு அந்த ட்ரெண்ட் இப்படி கவர் ஆகுது, இது வரைக்கும் கவர் ஆகிருக்கு நேற்றுக்கு. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்து ஸ்விங் லோ பார்த்தாலும் இங்கே தான் சப்போர்ட் எடுக்கணும். அந்த ட்ரெண்ட் லைனும் உங்களுக்கு கரெக்டாக டச் ஆகுது, மேட்ச் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் எடுத்து சப்போர்ட் போகுது. ஸோ நமக்கு என்ன ட்ரேடு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு நிமிஷம், ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது, எடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிடுது. இப்போ ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தோம், ரீட்ரேஸ்மெண்ட்டு கிடைக்கல. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு. இப்போ இந்த லெவல் வந்தப்புறம் கூட பார்த்தோம், நம்ம இந்த லெவல் வந்தப்புறம் பார்த்தோம். ஆனால் ஸ்விங் லோ வந்து நமக்கு பெருசாக கிடைக்கல. ஸோ 25% இந்த கேண்டில் முடிஞ்ச அப்புறம் தான் கிடச்சிது, இந்த கேண்டில் கிடைக்கல. ஸோ இந்த கேண்டில் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தா நம்ம ஸ்விங் லாஸ் இங்கே கொடுக்கணும், ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுக்கணும். நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஸ்விங் லாஸ் கொடுக்கணும். இது நம்மளோட நேத்தியோட டே க்ளோஸ் டே ஆகி அதை தாண்டி பிரேக் அவுட்டு. அப்போ கண்டிப்பாக நம்ம தெரியுமா எடுக்க முடியாது, ஒரு ரீடெஸ்ட் கொடுப்போம் கண்டிப்பாக. அப்படின்னா இவ்வளோ பெரிய ஸ்லோப் வந்துட்டு இல்லை. இப்போ ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 114 பாயிண்ட் போயிடுச்சு, 108 பாயிண்ட் போயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங் ரீப்ளேஸ்மெண்ட் 50% நம்ம கொடுக்கணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வெயிட் பண்ணோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 50% கரெக்டாக இந்த கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சு. இந்த கேண்டில் இன்னும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் பிளாக் என்ட்ரி கிடச்சிது. ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் நேற்று கூட நம்ம அப்படி தான் எடுத்திருப்போம். இந்த இடத்துல சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விற்க இருந்ததுன்னா நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடைக்கும். திருப்பி ரெண்டாவது வாட்டி வரும்போது உங்களுக்கு மார்க்கெட் ஆன இடத்துல உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தான் இது லிக்விடிட்டி ஸ்வீப் சொல்லுவாங்க. ஸோ ரிஜெக்ஷன் பிளாக்னு சொல்லலாம், லிக்விடிட்டியை கேதர் பண்ணி திருப்பி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா மார்க்கெட் நேரம் போயிட்டு திருப்பி டச் பண்ணிட்டு போகும். கண்டிப்பாக 15-20 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துடுறேன். இப்போ வந்து இங்கே நம்ம போடலாம், ஆனால் இங்கே ஆல்ரெடி பெருசு, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். மார்க்கெட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ரிஜெக்ஷன் பிளாக்ஸில் போடலாம். இங்கே எடுக்காம கண்டிப்பாக இந்த விக்கை ஸ்வீப் பண்ண மார்க்கெட் வரும். இது ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் என்ட்ரி. இதை இப்படி போடலாம். இப்படி போட்ட என்ட்ரி தான் இது. கரெக்டாக டிக்கெட் ஆகி மேலே போயிடுச்சு. மேலே போய் நம்மளோட இந்த ஐ வந்து டச் பண்ணிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ட்ரேடு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐரை வச்சிச்சு. ஐரை வச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெண்ட் லைன் அப்படி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் லைன் இப்படி வரையும். ஓகே, விற்க வச்சுட்டு போகுது, இப்படி போகுது. அதாவது ஹையர் லோவை கண்டினியூ பண்ணணும். அப்போ இதை தாண்டி மேலே இப்படி போகணும், மார்க்கெட் சேனலாக மார்க்கெட் போகணும். ஆனால் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியல, இந்த 24,000 தாண்ட முடியல. மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு. முதல்ல இதை சஸ்டெயின் பண்ணாமல் இதை உடச்சிது. சரி, இதை உடச்சோன்னா மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இப்படி போடணும், ஸ்ட்ரைட்டாக இதே போடணும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தோடனே 1 2 3 4 நம்ம இந்த சைடு ரைட் பண்ணியிருந்தோம். ஓகே, என்ன ஆகுதுன்னு அந்த இடத்துல இந்த நேரத்தில் வரும்போது ஓகே ஃபார்ம் ஆகுமா, டபுள் டாப் அடிக்கும் போதுன்னு பார்த்தோம். டபுள் டாப் அடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஆச்சு. இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஒரு ரிட்டர்ன் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. அப்போ வெயிட் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்குதான். ரிட்டர்ன் ஷோல்டரோட பிரேக் டவுன் எப்படி, இந்த நெக்கை உடைக்கணும். நெக்கை உடைச்சா உங்களுக்கு ஓகே. டார்கெட் என்ன, இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கோங்க. அங்கேருந்து அப்படியே டார்கெட் எவ்வளோ பாயிண்ட்டு, 56 பாயிண்ட். 56 118 கரெக்டாக எங்கே சப்போர்ட் எடுத்தோ அந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுக்கணும். இதான் டார்கெட், முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி கீழே வந்துட்டு அந்த ட்ரேட் எடுத்தாலும் எடுக்கலாம், எடுக்காமையும் போகலாம். ஓகே, நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி ஆஸ் யூஷுவல் வீக்லி எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் கிடைக்கும். நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்துக்கலாம். ஸோ இதான் ட்ரேடு. ஒரு ட்ரேட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிளாக்கை பேஸ் பண்ணி
இந்த மாதிரி மார்க்கெட் வந்தது அப்படின்னா நீங்கள் தைரியமாக போட்டு எடுத்துலாம். இங்கேயே நம்ம அதை போட்டு இழுக்கலாம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப கேப் பெருசுகளாக இப்படி ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அதனால வெயிட் பண்ணணும். கரெக்டாக ஏன்னா இந்த சப்போர்ட் கீழே வந்துடுது இந்த வீக்கு. அப்போ மார்க்கெட் திருப்பி மேலே போகுமா டவுட். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்டாவது கொடுக்கும். அதுவும் இன்னைக்கு வராட்டிலிட்டி மார்க்கெட் ரொம்ப வராட்டிலிட்டி எக்ஸ்பைரி நேற்றுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் ட்ரேட் எடுக்கிறது. ஸோ அதனால தெரியுமா ஒரு 10 பாயிண்ட் ட்ரை பண்ணால் அது நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் எப்பவுமே பேட்டர்ன் ட்ரெண்ட் லைனை நீங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா அசால்ட்டாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். நல்ல ட்ரேடிங்கெல்லாம் ஒரு 10 பாயிண்ட்கே நம்ம பயப்படணும். வண்டு உடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படலாம். ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பாட்டில் போய் உடச்சி ஃப்ரீயாக ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் சரி பேட்டர்ன் பிரேக் அவுட்டும் சரி ஆனால் ஐடென்டிஃபை பண்ணணும். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். டபுள் டாப் பண்ணிடலாம், டபுள் பாட்டம் பண்ணிடலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர் பண்ணுறது ப்ராக்டிஸ் ஆகும். சம்டைம்ஸ் நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும், மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகே, அதனால் அட்லீஸ்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து வாய்ப்பு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எடுத்தீங்கன்னா கூட டார்கெட் வந்து இதுதான். ஸோ இங்கேருந்து அந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கூட உங்களோட எக்ஸிட் என்ட்ரி வந்து டார்கெட் வந்து எங்கேருந்து அந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆச்சோ அதுதான். ஸோ ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இதை பிரேக் ஆச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டார்கெட்டிங் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அந்த ட்ரெண்ட் லைன் டார்கெட்னாலும் இங்கே தான் வருது, இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உடைச்சாலும் இங்கே தான் வருது. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த மந்த் எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நாளைக்கு என்ன பொசிஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்ற என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்ப்போம். இந்தியா விக்ஸ் இன்னைக்கு ஒரு 3% கம்மியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் பிகேர் பண்ணிச்சு. கோல்டு 1300.82 கம்மியாயிருக்கு. ஓகே, அடுத்து வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்பும் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, க்ரூட் ஆயில் 94. ஓகே, கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கு, நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வந்து நாளைக்கு மார்னிங் தான் தெரியும். இப்போ 23,916 நாளைக்கு மார்னிங் வந்து ஆக்சுவல் 99 பாயிண்ட்ல வந்து வேலை ஓப்பன் ஆகும். இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால நாளைக்கு தான் அதை பார்க்கணும். ஸோ இப்போ நிஃப்டி நாளைக்கு என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கோடு ஏதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் கோடை மாற்றி போடுங்க, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான். இப்படிதான் போடணும்னு அவசியம் இல்லை, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பண்ண ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் தாண்டி பிரேக் அவுட் ஆகி படுத்துச்சு மார்க்கெட். அதனால இந்த ட்ரெண்ட் லைன்லாம் இனிமேல் தேவைப்படாது. இப்போ டே க்ளோஸ் இங்கே, டே லோ அதை விட கீழே வந்துச்சு. அப்புறம் டே ஹை. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துருக்கு. ஓகேவா, இப்போ வந்து நாளைக்கு என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் கீழே விழும்போது நம்ம லோயரை ஃபார்ம் பண்ணிகிட்டே போகுது. லோயரையே ஃபார்ம் பண்ணிகிட்டே போகும். அதை உடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். லோயரையே ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகணும். எப்படி நம்ம வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ், அதனால் இங்கே மேலேருந்து கீழே வரும்போது இதை வைக்கணும், கீழே இருக்கும்போது ஹையர் லோவை ட்ரா பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ எப்படி இருக்குது. ஓகேவா, தாண்டி தான் பார்ப்போம். தாண்டி நாளைக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு கேப் அப்லேயோ இல்லை நியூட்ரல்லையோ ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேயே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம எகெயின் டவுன் சைடு தான் போய் பார்க்கணும். இன்னைக்கு 24,000 கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். இப்போ வந்து ஓகே டேவிஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 1 ஹவர் இந்த ஜோனை வளர்ந்துருக்கோம். இந்த ஜோன் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருந்தோம். இந்த ஜோனை உடச்சி மார்க்கெட் மேலே போச்சு, திருப்பி அதை வந்து எட்டி பார்க்கறது. இப்போ மார்க்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு கன்சால்டேஷன் தான் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, இந்த ரேஞ்சிலேயே கன்சால்டேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஒரு மேலேயும் போல கீழேயும் போல அந்த 23,800லேருந்து 24,300 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சு தான் 1 வீக்காக போயிட்டு இருக்கு.
ஓகே. இனியும் நாளைக்கு எப்படின்றத பார்ப்போம். இப்போ நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா, நமக்கு இந்த 10 லைனுக்கு மேல செஷன் ஆகி டே க்ளோஸ்க்கு மேல செஷன் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் 24,080 டே இன்னியோட டே வச்சுக்கலாம். இல்ல மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. இந்த டே லோக்கு கீழ ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா 23,845 ஒரு சப்போர்ட் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே உடைச்சிரும் கீழ போச்சுன்னா, அத உடைச்சீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்ல நம்ம இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துட்டு டார்கெட் வந்து 23,750 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நியூட்ரலா ஓப்பன் பண்ணா பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நாம வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல கண்டிப்பா இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்துரும். இது பிரேக் அவுட்ல நம்ம ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது இதான் உங்களுக்கு ஸ்விங் ஹை, இதான் ஸ்விங் லோ. ஸோ மார்க்கெட் ஒண்ணு இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணும். ஓப்பன் ஆனா 5 நிமிஷத்துல எப்படி மார்க்கெட் இங்க வந்துரும், இல்ல இங்க வந்துரும். ஸோ அப்ல போச்சுன்னா இத சஸ்டெயின் ஆயி ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்தீங்கன்னா, நம்ம எடுத்துட்டு 2490 டார்கெட் வச்சுக்கணும். இல்ல மார்க்கெட் டவுன் ஆகி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இங்க சப்போர்ட் எடுத்தா பார்ப்போம். எடுக்கல அப்படின்னா, இங்க டவுன் ஆச்சுன்னா, இங்க பக்கத்துலயே உங்களுக்கு டார்கெட் சப்போர்ட் இருந்தா அது உடைக்குதான்னு பார்ப்போம். அது உடைச்சதுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் எடுத்துட்டு புட் சைட் ட்ரை பண்ணுவோம் டார்கெட். ஸோ மொத்தம் 3 விதமான ட்ரேட் நாளைக்கு இது ரெடியா இருக்கு. மார்க்கெட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.